நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பண்ணா, நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன். என்னுடைய தோல்வி, என்னுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் என் தோளில் சுமந்துக்கிட்டு போகிறேன். யாருக்கு தெரியும், ஒருவேளை என் சொந்த காலில் நான் நின்னேன்னா மறுபடியும் திரும்பி வருவேன். ஆனால் வரலனா என்னுடைய தோல்வி அடைஞ்ச அந்த முகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. ராகுல். என்ன சொல்ல மாட்டியா? யாரோட லெட்டர் அது? அது என்ன லெட்டர்னு கொஞ்சம் வாங்கி பாருங்களேன். என் பையனை நினைச்சு நான் ரொம்ப கவலையா இருக்கேன். என்ன எழுதிருக்கு அந்த லெட்டர்ல? உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னன்னு சொல்லுங்க. அந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதிருக்கு? ஏதாவது சொல்லுங்க. ராகுல் நம்ம வீட்டை விட்டு போயிட்டாரு. என்ன? நீ இப்ப என்ன சொன்ன? அவன் போயிட்டானா? ஓ நோ, எனக்கு தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு. எனக்கு அப்பவே தெரியும். பாத்தீங்களா, தினம் அவனை திட்டி திட்டி இந்த பொண்ணு அவனை இப்ப வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா. இப்ப உனக்கு நிம்மதியா? இப்ப உனக்கு சந்தோஷமா? என் பிள்ளைய இப்படி வீட்டை விட்டு துரத்திட்டியே. ஒவ்வொரு நாளும் இவளோட ஆசையெல்லாம் அவன் நிறைவேற்றி வச்சான். இன்னைக்கு அவங்கிட்ட பணம் இல்லைன்னு இப்ப வீட்டை விட்டு துரத்திட்டியே. உன் சுயரூபத்தை காமிச்சிட்டியே. இதுல அபர்ணாவோட தப்பு என்ன இருக்கு? ஏன் உண்மையை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? உன் பையன் ஒரு கோழை, பயந்தாங்கொல்லி. உண்மையை பார்த்து ஓடி போயிட்டான். என்ன அப்பா நீங்க இந்த அபர்ணாவுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க? இவளை நீங்க சப்போர்ட் பண்றதுக்காக பெத்த பிள்ளைய கோழைன்னு சொல்றீங்களா? அவன் மனசு புண்பட்டிருக்கு. ஏன்னா இந்த அபர்ணா அவனை ஏதோ சொல்லியிருக்கா. அதுக்காக அவன் வீட்டை விட்டு போயிட்டான். ஆனா ஒரு தடவை கூட நம்மளை பத்தி எல்லாம் யோசிக்காம அவன் வீட்டை விட்டு போயிட்டான். ஏன்? என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க மாமா, மாமா என்னாச்சு? கை வைக்காத அவர் மேல. அத்தை, எனக்கு எப்பவுமே நீ ஒரு தரித்திரம் தானே. முதல்ல என் பிள்ளைய துரத்துன, இப்ப என் புருஷனை. கோ, ஜஸ்ட் கோ. எனக்கு மாமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. ப்ளீஸ், முதல்ல நீங்க இருந்து போ. ஹலோ, டாக்டர் மெஹராவா? நான் அபர்ணா சர்மா பேசுறேன். எல்லாம் சரியாயிடுங்க. நம்ம ராகுல் நிச்சயமா திரும்பி வந்துருவான்.
இஷான், நீ எனக்கு டூவா ஏன் தெரியற? உனக்கு நான் வெறும் 2 தான் தெரியறேன் சோனா. பட் நீ எனக்கு 3 தெரியற. வாட்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோனா, என்ன ஆச்சு? தலைலாம் சுத்துது. என்ன ஜூஸ் ஆர்டர் பண்ணி தொலைச்சேன்னு தெரியலையே இஷான். அது நான் ஜூஸ் இல்ல அவன் தான் என்கிட்ட சொன்னான். அண்ணா, இது கோவாவோட ஸ்பெஷல் ஜூஸ் குடிங்க அப்படின்னா நான் வாங்கிட்டேன். கோவாவோட ஸ்பெஷல்னா என்ன? இஷான் நில்லு, ஆடாத. இஷான், நீ எனக்கு 3 இப்போ தெரிய ஆரம்பிக்கிற. 1 2 3. சோனா, என்ன ஆச்சு நமக்கு இப்போ? எனக்கும் நீ 3 தெரியலையா? ஆனா இப்போ நீ எனக்கு தெரியல. தெரியலையா? அச்சோ, ஒருவேளை அவன் நமக்கு ஜூஸ்ங்கிற பேர்ல ஃபெனி கொடுத்துருக்க மாட்டான்ல? ஃபெனினா என்ன? அது அப்படின்னா நம்ம 2 பேரும் தண்ணி அடிச்சோமா? தண்ணி. சோனா, நம்ம நிஜமாவே தண்ணி தான் அடிச்சிருக்கோம்யா. அக்கா, சுஹானாவும் இஷானும் இப்ப கோவால அந்த கடற்கரை ஓரத்துல ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்கல்லக்கா. நிஷா, வர வர நானும் பாத்துட்டு இருக்கேன். உன்னுடைய கவனம் எல்லாம் அவங்க மேலே இருக்கே. அதனால தான் சொல்றேன், நீயும் இலேஷ கூட்டிட்டு கோவா போயிட்டு வா. அக்கா, கோவா ரொம்ப ரொம்ப அழகான இடம் தானக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம போட்டோல பார்த்தோமே, அதான் அபர்ணாக்காவும் ராகுல் மாமாவும் ஹனிமூன் போயிருந்தாங்க. 2 பேரும் எவ்வளவு அழகா இருந்தாங்கல்ல. அப்புறம் நான் ஹனிமூன் போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? அது காலவே இல்ல. அக்கா, எனக்கு என்னவோ அபர்ணாக்காக்கும் ராகுல் மாமாவுக்கு இன்னும் ஹனிமூன் முடியவே இல்லைன்னு தோணுது. இல்ல நிஷா, எதுவும் எப்பவும் ஒரே மாதிரியா இருக்காது. நல்லதும் சரி, கெட்டதும் சரி. என்ன நல்லது கெட்டதை பத்தி பேசுறீங்க? என்ன ரஜினி, நம்மள பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. நான் நல்லவரே, நீங்க கெட்டவர்னு. எங்க ஓடுற? என்ன சொன்ன? என்ன சொன்ன? நீ பெரிய சரி, அவரு கிடைக்கிறாரு விடு. தம்பி இலேஷ், இப்பெல்லாம் உங்க மனைவி இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் கோவா நினைப்பிலேயே மூழ்கி இருக்காங்க. நான் சொல்றது கேளு, நீயும் கோவாக்கு போய் உன்னோட ஹனிமூனை கொண்டாடிட்டு வந்துரு. நீ அது நானும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா யார் கூட போறது? யார் கூட போக?
யார் கூட போக போற? நிஷா, நான் வேண்டாமா? போடு. இப்ப நல்லா இருக்கு அவனுக்கு. சரி, நம்ம இந்த விளையாட்டுலாம் விட்டுலாம். இஷானுக்கு முதல்ல போன் பண்ணலாம். ராகுலும் அபர்ணாவும் ஒரு இடத்துல போய் பயங்கரமா போஸ் கொடுத்து போட்டோ எல்லாம் எடுத்தாங்களே, அங்க போய் இவங்களையும் போட்டோ எடுக்க சொல்லலாம். அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் அப்பர்ணாக்காவும் ராகுல் மாமாவும் போட்டோவுக்கு போஸ் கொடுத்தாங்களே, இதோ இப்படி அந்த மாதிரி எடுக்க சொல்லணும். அப்புறம் அந்த போட்டோவை ரொம்ப ஸ்டைலா நாம மாமாவுக்கு காட்டுவோம். அவர்கிட்ட போய், மாமா நீங்க பாத்தீங்களா, நீங்க மட்டும் தான் போக முடியும்னு நினைச்சீங்கல்ல, அங்க இஷானும் போயிட்டு வந்துட்டான். சரி, அதை என்கிட்ட குடுறா. பாவண்டா ராகுல், அவரால இதை தாங்கிக்கவே முடியாது. இந்த போதும், நிறுத்துங்களேன் போதும். எதுக்காக எப்போ அவரே கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் அவர் அப்படி என்ன பண்ணிட்டாரு? அண்ணா, திடீர்னு அண்ணி ஏன் இப்படி? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லடா. அண்ணி, நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னோம். அண்ணி, மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். மாமா பேச்சை எடுத்தாலே நீங்க ஒரு மாதிரி. அக்கா, ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கும் சொல்லுங்க. நிஷா, நான் தான் சொல்றேன்ல, ஒண்ணு இல்ல. ரஜினி ஏன் அப்படி ஆயிட்டானா? நான் போய் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வரேன், இருங்க. அக்கா, ஒரு நிமிஷம் என்ன? சோனா ப்ளீஸ் ப்ளீஸ், நீ அப்பா கிட்ட மட்டும் மாட்டி விட்டுறதுனா ப்ளீஸ் யா. நீயும் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. சொன்ன பலார் நாடி விழும். சோனா சோனா, இப்ப ஏன் அழற? அப்பா உன்னை அடிக்க மாட்டாரு, அவரு என்னதான் அடிப்பாரு. ஸ்டூபிட், நான் ஒன்னும் அழல, சும்மா சிரிச்சிட்டு இருந்தேன். ஐயோ, பயமா இருக்கு. ஐ ஆம் ஹாப்பி. நீ பாத்தியா? பார்த்தேன், பேய் மாதிரி இருந்துச்சு. அந்த வெளிநாட்டுக்காரன் தன்னோட பியூட்டிஃபுல் வைஃப்காக எப்படி வயலின் வாசிச்சான். நீ ஏன் எனக்காக வயலின் வாசிக்க மாட்டேங்கிற? நானா? நீ உன்னோட பியூட்டிஃபுல் வைஃப்காக வயலின் கூட வாசிக்க மாட்டியா? சோனா, அது அந்த மஞ்சு ஆண்டி இருக்காங்கல்ல, மஞ்சு ஆண்டி, அவங்கள மாதிரியே நீ இப்ப பேசுற. பியூட்டிஃபுல் பப்ளி மாதிரி பியூட்டிஃபுல் வைஃப். நான் உன்னோட பியூட்டிஃபுல் வைஃப் இல்லையா? சோனா, உண்மையாவே நீ ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா இருக்க. ஐ நோ. ஓகே ஓகே. நான் இஷான் கஷ்யப். என்னோட பியூட்டிஃபுல் வைஃப் பார்த்து உனக்காக நான் வயலின் வாசிப்பேன். ரியலி? அதே எளிதான். ஓகே ஓகே, எனக்கு இந்த விளம்பரம்லாம் பிடிக்காது, போதும். லேடீஸ் அண்ட் எவனுங்க அது, ஜென்டில்மேன், நான் என்னோட பியூட்டிஃபுல் வைஃப்காக வயலின் வாசிப்பேன்.
சுஹானா, I love you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். I love you சுஹானா. எவ்வளோ? ரொம்ப. குவான்டிட்டியில் சொன்னாதானே எனக்கு புரியும். பவுண்ட்ஸ், கேஜிஸ், லிட்டர்ஸ் சொல்லு. ஏதாவது சொல்லு. நீ எப்படி சொன்னாலும் எனக்கு என்ன புரியவா போகுது? மறந்துட்டியா? நான் தண்ணியை அடிச்சிருக்கேன். நாம 2 பேரும் தண்ணி அடிச்சிருக்கோம். அப்படி இருக்கும் போது நான் எதுக்காக பயப்படணும்? ஓகே, நான் உன் மேல 3 kg அப்புறம் 5 liters. நான் உன்னை அவ்வளோ காதலிக்கிறேன். I love you too, Ishan. சுஹானா, நான் உன் மேல வச்சிருக்க காதலுக்கு அளவே இல்லை தெரியுமா? அதுக்கு எல்லையே இல்லை. அதோட உன் மேல வச்சிருக்க காதலை என்னால எண்ணவும் முடியாது, வெறும் வார்த்தைகளாலும் சொல்ல முடியாது. நான் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற யாருமே அவங்க மனசுல இருக்கிற உண்மையான காதலை வெறும் எடையால இல்ல வார்த்தையாலையும் சொல்ல முடியாது. இஷான், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? நீ என்ன எப்போல இருந்து காதலிக்கிற? அன்னிலிருந்து. எப்போ நீ என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்ல சொன்னியா? அன்னில இருந்து. சரி, ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ. சுஹானா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? உனக்கு என் மேல எப்போ காதல் வந்தது?